அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, மணி உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் அம்மா வந்திருந்தா கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரவீனா சொல்லுவது, எங்கள் அம்மா வந்திருந்தாங்கன்னா இதை விட டபுளாக வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சொல்கிறனே தெரியாமல் அந்த அளவுக்கு வந்து ஆடி போயிட்டாரு. தப்புன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா வராமல் இவங்க வந்துட்டாங்க, இந்த ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னை வச்சு கிழிச்சிட்டாங்க, இவங்க ஒன்றாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மணி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன குண்டு பையான்னு சொன்னால் ரவீனான்னு கூப்பிடணுமா, ஏன் குண்டு பையன் கூப்பிடக்கூடாதா, குண்டு பையா அப்படிங்கிறாரு. ஏங்க அவங்கள காண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாவம் இவருக்கு வந்து என்னென்னா அவங்க முன்னாடி பேசியிருக்கணும். எனக்கு என்ன மணி மேலே வருத்தம் அப்படின்னா, இவர் இங்கே எப்படி பேசக்கூடாது, அங்கேயே பேசியிருக்கணும். அவங்க பேசுனதுக்கு எதுவுமே பதில் பேச முடியாமல் அப்படியே வந்து முழிச்சுட்டு உட்காந்துட்டு அந்த அக்கா கேட்குது, நீ யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நீ யார் இவங்களை பாதுகாக்க, ரவீனா பாதுகாக்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்னோடனே வாயை மூடிட்டு உட்காந்துருக்காரு. அங்கே பேச வேண்டியதானே. நேற்று இந்த தாத்தா டாக்ஸ் ரிவ்யூவில் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா யாருக்காக இது யாருக்காக அப்படின்னு சொல்லி, அதான் அந்த ரவீனா வந்து என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கா அப்படின்னா, மணி என்னுடைய அண்ணன் சொல்லி இன்டர்வியூ கொடுத்து வச்சுருக்கா. அவங்க அம்மா அப்பாலாம் வீட்டில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரவீனாக்கு அப்பா கிடையாது, அம்மாலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மணி வந்து ரவீனாவுடைய அண்ணன் சொல்லி, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசுவெல்லாம் வந்து ஷாக்கானது காரணம். என்னது இவனை நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே ஷாக்கானது காரணம் இதுதான். அவங்க வீட்டில் தெரியவே தெரியாது. மணி தான் சும்மா வாண்டடாக வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு குதிர்கதை கிளப்பிவிட்டு உடனே ரவீனா வேறு வழி இல்லாமல், அவங்க சொல்கிறது உண்மைதான், வேறு வழி இல்லாமல் இவரை வந்து அந்த மீறி பேச முடியலை. ஏன்னா நிறையா சோர்ஸ் அது இதுன்னு போயிருக்கனால அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பாட்டிலும் பேசாமல் விட்டுச்சு. விஷப்பாட்டில் அதுக்கு உடந்தான். ஆனால் மணிக்கு இது நல்லா டோஸ் தேவை தான். உடனே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் எல்லாம் பேசுகிறாங்க, அடுத்த வீட்டு பையனை எப்படி இந்த ஆண்டி பேசுமா அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான் கரெக்டு உருட்டு அது கரெக்டு தான், இது கரெக்டு தான். போல மட்டும் நல்லா உட்காந்து இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.